பற்பல பக்கங்கள் சுவாரஸ்யமான பகுதிகளை அன்றாடம் எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்க வழங்கிட்டு வாரதுல எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். அதே போல நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க இணைய போற பகுதி அறிவு பக்கம். பல்வேறு பட துறை சார்ந்தவர்கள் பல்வேறு கலைத்துறையில பயணிக்கிறவங்களையும் தாண்டி வாழ்க்கையில வெற்றி கண்டவங்களுடைய நேர்காணலை வந்து அன்றாடம் எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்க வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் எங்களோட யார் இணைந்திருக்க போறார் அப்படின்னு பார்ப்போமா இருந்தால், அதாவது ஒரு மஞ்சம் ஒரு மக்கள் அப்படின்னு வரும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வது போல அந்த கூடி வாழ்வதற்கான தன்மையும் தனி மனிதத்துவம் ஆகின்ற ஒவ்வொரு செயலையும் ஏற்படுத்துறதுக்கான பங்கு இவங்கள மூலமா கிடைக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு உலகம் இயங்கணும், ஒரு மனிதருடைய குடும்பம் அழகா இயங்கணும் அப்படின்னு சொன்னா வந்து அந்த குடும்பத்திலோட தாய் தந்தை பாடுபடுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சமூகம் நல்ல முறையில் இயங்கணும் அப்படின்னு சொன்னா இது போன்ற மன்றங்கள் மாலையும் மட்டும்தான் கட்டாயமா முடியும்னு சொல்லலாம். அது போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க நம்பிக்கை நற்பணி மன்றத்தின் முன்னாள் செயலாளர் எம் சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களை சந்திச்ச ரொம்பவும் மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ஒரு நற்பணி மன்றம் மக்களுக்காக பல்வேறுபட்ட செயல்களை வந்து நற்பணி சமூக சேவைகளை செய்து கொண்டு வாரீங்க. ஸோ உங்களுடைய நற்பணி மன்றத்தை பத்தி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லிடுங்க. இது இந்த நம்பிக்கை நற்பணி மன்றம் 2000 ஆண்டுல தான் தொடங்கினது. இன்னைக்கு 25 வருடம் நாங்கள் எங்களோட பயணத்தில் வந்திருக்கோம். இது ஆரம்பத்தில் நண்பர்களுக்கு இடையிலான ஒரு அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு அப்படி உருவாகின அமைப்பு தான் இந்த மன்றம். அப்படி தொடங்கி குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகு நாங்கள் அதை கொழும்பு கச்சேரியில் பதிவு செஞ்சு அதன் பிறகு நாங்கள் யோசித்தோம், நண்பர்களுக்கு இடையிலான உதவிகளை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம், ஏன் நாங்கள் சமூகத்துக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுக்கலான்னு முடிவெடுத்தோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கொழும்பு கச்சேரியில் பதிவு செய்துட்டு மன்றத்தை அதன் பிறகு எங்களோட உறுப்பினர் தொகை அந்த கூடிக்கொண்டு வந்தது, 50ஆக உயர்ந்து கொண்டு வந்தது. அதன் பிறகு எங்களால் முடிஞ்ச உதவிகளும் சமூகத்துக்கும் இந்த மன்ற உறுப்பினர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எங்களால் முடிஞ்ச இந்த மன்றம் மூலம் உதவிகளை செஞ்சு கொண்டு வரோம். நிச்சயமாக. அதாவது நற்பணி மன்றத்தையும் தாண்டி அந்த நற்பணி மன்றத்தின் மூலமாக மக்களை வாழ வைக்கிறீங்க, சமூகத்தை ஒன்றிணைக்கிறீங்க, ஒரு நல்ல செயலை செய்துட்டு பாருங்க. தொடர்ந்து செய்யணும், பல விடயங்களை புரியணும் தான் எங்களுடைய ஆசையுமே கூட. அதையும் தாண்டி முக்கியமான விடயம் அப்படின்னு சொல்ல போமா இருந்தா, இந்த நம்பிக்கை நற்பணி மன்றம் என்றது 25 வருட காலமாக பயணித்துட்டு வருது. இன்னும் சில நாட்கள்ல வெள்ளி விழா காண்றதுக்கு தயாராக. எங்களோட வெள்ளி விழா கால் பதித்ததை நாங்கள் சிறப்பாக உறுப்பினர்களுக்கு கேடயம் வழங்கி அவங்க எங்களோட இவ்வளவு நாள் பயணித்தாங்க, அவங்களையும் கௌரவப்படுத்தி இந்த விழாவை சிறப்பாக செய்ய நாங்கள் நினைத்துள்ளோம். நிச்சயமா இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது ஒரு விடயத்தை ஆரம்பித்து கொண்டு போகணும் என்றது வந்து சரியான முறையில சரியான நெறிமுறையில கொண்டு போறதுன்றது சாதாரணமான விடயமே கிடையாது. அதுவும் இன்றைய காலம் பார்க்கும் போது இருந்த நிறைய வேலைகள், நிறைய வேலை பழுக்கள் இருக்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடமே அதாவது தனியா இருக்க பிரச்சனை பார்க்கறது நிறைய இருக்கும். அதை தாண்டி சமூகம் சார்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணும்னு சொன்னா எங்களுடைய வாக்கை நாங்கள் அர்ப்பணிச்சு போனா மட்டுமே தான் உண்டு. நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக நாங்கள் செய்யணும்னு வரும்போது நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த நற்பணி மன்றம் என்றது 25 வருட காலமாக பயணித்திருக்கும் என்று சொன்னா அங்க வேலை செய்யற ஊழியர்கள், அதுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தான் முக்கிய காரணம். நீங்களும் இந்த நம்பிக்கை நற்பணி மன்றத்துல ஒரு முன்னாள் செயலாளராகவும் இருந்திருக்கீங்க. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மைக்கும் சரியான சந்தோஷம் தான். இவ்வளவு நாள் இந்த மன்றம் தொடங்கி இவ்வளவு 25 வருஷம் இவங்க ஒற்றுமையாக இதை வளர்த்தெடுத்து வளர்ந்துருக்குறாங்க. நானும் ஒரு குறிப்பிட்ட 12 வருஷமா இருந்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் நேரம் இவங்களோட ஒற்றுமை நல்ல விடயமாக இருக்குது. இவ்வளவு ப்ரெஷரான டைம்லேயும் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. ஆரம்பத்திலே எங்களோட அமைப்பாளர்கள் சொன்னார்கள், தொடங்கும் நேரம் இது மிச்ச நாள் பயணிக்காது, இந்த மாதிரி உதவிகள் நீங்கள் செய்ய இயலாது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கால பகுதியில் அப்படியே செய்து கொண்டு வந்து இப்போ 25 வருடம் இளைஞராக இருந்த டைமில் தான் நாங்கள் இதை தொடங்கினது. இப்போ இன்றைக்கி எல்லோரும் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகளும் இன்னைக்கு வளர்ந்தது பயணிக்கிறாங்க. அப்போ அதிசயமாக இருக்குது. இவ்வளோ நாள் இது பயணிச்சிருக்கிறோம் என்று பார்க்கும் நேரம் ஒரு சந்தோஷமும் இருக்குது. அதால் இன்னும் பல இந்த உறுப்பினர் குடும்பங்களுக்கு மேலும் பல உதவிகளை செய்யணும்னு தான் எங்களோட அபிலாஷையும் கூட.
ஆனால் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்து நாங்கள் சமூகத்துக்கு செய்ய போகிற நேரம் குடும்ப விஷயத்தையும் பார்க்கணும், சமூக விஷயத்தையும் பார்க்கணும். அப்புறம் சில நேரங்களில் கஷ்டம். ஏன்னா வீட்டு வேலைகளையும் பிள்ளைகளோட வேலைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் அதுகளையும் பேலன்ஸ் பண்ணணும். சமூகத்துக்கான ஏன்னா குடும்பத்து வேலைகளை விட்டுட்டு நாங்கள் சமூகத்தை வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். அப்போ ரெண்டையும் சமநிலையே நாங்கள் பேணணும். அப்போ அது எல்லாருக்கும் அந்த நிர்வாகம் எடுக்கிற காலப்பகுதியில் நான் கண்டிருக்கேன். நானும் அந்த பொறுப்புகளை இருக்கிற நேரம் கண்டிருக்கேன். ஏன்னா சில நேரம் இப்போ வீட்டில் முக்கியமான வேலைகள் இருக்கும், விட்டுட்டு போயிட்டு அந்த சமூக சார்ந்த வேலைகளை போயிட்டு செய்கிறது, நேரத்தை ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அப்போ ஆனாலும் இதுகளை முடிச்சுட்டு ரெண்டும் தேவை. ரெண்டும் இரு கண்கள் மாதிரி எங்களுக்கு என்ன நாங்கள் குடும்பமும் தேவை, அதே நேரத்தில் சமூகத்துக்கு நம்ம விருப்பத்தோடு தான் நாங்கள் எதுவும் செய்ய பார்க்கணும். அப்போ அதுவும் தேவை. அப்போ சில காரியங்கள் செய்ய போகிற நேரம் எங்களுக்கு ரெண்டையும் நாங்கள் சமநிலைப்படுத்தி கொண்டு பிரச்சனைகள் வராமல் செய்ய வேணும். அப்போ அதுகள் அந்த மாதிரி நாங்கள் நிறைய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, பிணக்குகள் ஏற்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தர்களுக்கிடையே பிரச்சனைகள் அது ஏற்பட்டு அதுக்கு நாங்கள் தீர்வு ஒன்று ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் இவ்வளோ நாள் பயணித்திருக்கிறோம். நிச்சயமாக. அதாவது நீங்க சொன்னீங்க, இரு குடும்பம் என்பது ஒரு கண், சமூகம் என்றது இன்னொரு கண் அப்படின்றது மாதிரி. ஏன்னா இன்றைய காலம் பாப்போமா இருந்து நிறைய பேர் இந்த உதவி மனப்பாங்கு கொண்டவங்களா இருப்பாங்களான்னு கேட்ட கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆணை தாண்டி, குடும்பத்தின் தலைவனான கணவனை தாண்டி ஒரு தாயும் இன்றைய காலகட்டங்களில் உழைத்தா மட்டும்தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடியதா இருக்குது இல்லையா? இப்படி இருக்க காலகட்டங்கள்ல சமூகத்துக்காக தன்னுடைய சேமிப்பு பணத்தையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பங்கு செய்ததுன்றது ஒரு பெரிய விடயமா காணப்படுது. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல இந்த 2000ஆம் ஆண்டுக்கு பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்கள நான் குறை சொல்லக்கூடாது, ஆனா சில பேர் இருக்காங்க, அந்த உதவி மனப்பாங்கு சரியான குறைவுன்னு சொல்லலாம். ஆனாலும் இருந்தாலுமே கூட இது போன்ற விஷயங்கள் மூலமாக ஒருத்தவங்க வாழ வைக்கணும்ன்ற தன்மை நம்மள்ட்ட இருக்கும் போது எப்பயுமே எங்களுடைய குடும்பம் மேலோங்கி என்றும் ஒரு தரம் மாறாத ஒரு நிலையில இருக்கிறது எந்த அச்சப்பாடுமே கிடையாது. அது போல இந்த நட்பணி மன்றத்தில் நீங்க என்ன மாதிரி சமூக விஷயங்கள் இது வரைக்கும் செய்திருக்கீங்க? நீங்கள் கூறிய விஷயம் உண்மையான கருத்தும் கூட. நிறைய ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் இந்த சிறுவர்களுக்கான பாட புத்தகங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி அது பிறகு சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் செஞ்சுருக்குறாங்க அவங்க. அப்புறம் அதுக்கு பிறகு காலங்களில் இப்போ நான் இப்போ இன்றைய குறிப்பிட்ட காலப்பகுதியில் கிரிக்கெட் போட்டிகள் நாங்கள் செய்திருக்கிறோம். அது பிறகு இந்த முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள், சிறுவர்களுக்கு அந்த மாதிரி இல்லங்களுக்கு சென்று நாங்கள் சமைச்சு அவங்களுக்கு உணவுகள் வழங்கியிருக்கோம், ஒரு நேர உணவுகள். அது மாதிரி திரும்ப நாங்கள் சில நலன் விரும்பிகள் உதவியுடன் மாரகாமா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிவி ஒன்று வழங்கினோம். அங்கே புதிதாக கட்டிடத்துக்கு பிளைண்ட் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க, அது எங்களோட செலவில் தான் நாங்கள் செய்தோம். அவ்வாறான இதுகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்போ இப்போ அந்த மாதிரி. ஆனா எதாவது சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே, நீங்க செய்யற ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய தன்மையும் வாழ வைக்குது. அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சில பேர் நினைச்சிருவாங்க நம்ம வாழ்க்கை அதாவது பணம் என்றது ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக கிடைத்து போவதை விட இருக்கும், சில நிலை இருக்காது. இதையும் தாண்டி உங்களுடைய பணத்தை ஒதுக்கி அவங்களுக்காக ஒரு மன்றத்தை உருவாக்கி அந்த மன்றத்தின் மூலமாக ஒருத்தவங்க வாழணும், ஒருத்தவங்க வாழ வைக்கிறீங்க. இது போன்ற விஷயங்களை இன்னும் நீங்க செய்யணும்ன்றது எங்களுடைய ஆசையுமே கூட. அதையும் தாண்டி இந்த சமூக பொறுப்புக்கு முக்கியமாக நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன ஆசை உங்களுக்கு ஏற்படுத்தும்? எனக்கு நானும் முந்தி தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும்தான் கவனம் செலுத்தி கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு முதல் இந்த அமைப்பு பார்த்ததுல இந்த அமைப்பு செஞ்சுட்டு போகிற விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் அக்கறை இருந்துச்சு. அப்போ நானும் பார்த்தேன் என்னுடைய பங்களிப்பு இந்த அமைப்புக்கு எப்படி நான் கொடுக்கலாம். அப்போ இதில் நம்மளும் சமூகத்துக்கு ஏதாவது பங்களிப்பு செய்யலாம், சிறிதளவையினும் நம்ம பங்களிப்பு செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் மேலும் எதையாவது சாதிக்க வேணும், எதையாவது சமூகத்துக்கு செய்ய வேணும், இல்லை குடும்பத்தில் நம்ம எதையாவது சாதிக்க வேணும். ரெண்டும் தேவை, ரெண்டையும் சமநிலைப்படுத்தி கொண்டு அப்படி பயணிக்கலாம் என்ற அடிப்படையில் நோக்கத்தில் தான் இந்த அமைப்போடு நான் சேர்ந்து கொண்டேன். சமுதாய அக்கறையும் கொஞ்சம் வந்தது என்று தான் சொல்லலாம். அது பிறகு அதில் நாங்கள் செய்துட்டு போகிற ஒவ்வொரு சேவையிலும் சில சந்தோஷங்களும் இருக்குது, அப்படியான நேரம் செய்கிற நேரம். இப்போ அதுதான் எங்களுக்கு சந்தோஷம்.
அந்த விருப்பத்துக்கு ஒழிய அந்த விருத்து அமையத்தான் நான் இந்த காரியங்களை செய்து கொண்டு போகிறேன். ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து ஒரு மக்களை வாழ வைக்குது, ஒருத்தவங்களை உருவாக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட காணப்படுது. அது வந்து நீங்க இந்த நம்பிக்கை நற்பணி மன்றத்து முன்னாள் செயலாளருமே கூட செயலாளராக இருந்தும் தாண்டி இன்றைய காலகட்டங்களில் வந்து இப்போ அடுத்ததாக இந்த வெள்ளி விழா உங்களுடைய இன்னும் வர நாட்களில் கொண்டாடப்பட இருக்குது. ஆமாம். அதுக்கு வந்து நீங்க சமூக பொறுப்புகளை ஈடுபடலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது போன்ற சில விஷயங்கள் எங்களோட கருத்து பதிவிடுறீங்களா? வெள்ளி விழா இனி வரும் காலங்களில் இப்போ நாங்கள் யோசிச்சிருக்கோம். இப்போ எங்களோட தலைவர்மார் முன்னால் இருந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம சமூகத்துக்கு நிறைய விஷயம் செய்யணும். நாங்கள் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் இவ்வளோ நாள் நாங்கள் செய்திருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் பயணிச்சிருக்கோம். இனிமேலும் காலங்களில் நாங்கள் நிறைய செய்ய பார்க்கணும் அப்படியான ஆலோசனை எங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்ய பார்க்கணும். அதாவது இந்த மர நடுகை நாட்டுக்கு தேவை. இப்போ அந்த மாதிரி இப்போ இலங்கையில் பார்த்தா கைவிடப்பட்ட குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி சம்பந்தமாக போயிட்டு நாங்கள் உதவி செய்யலாம். அந்த மாதிரி வேலைகள். அப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பிரதேசங்கள் மழை வெள்ள காரணமாக அந்த நேரங்களில் போயிட்டு உதவி செய்யலாம். அப்படியான இப்போ சுனாமி டைமில் கூட நாங்கள் உதவி செஞ்சுருக்கிறோம். எங்கள் அமைப்பு போயிட்டு ஒரு முல்லைத்தீவில் அந்த நேரம் 2000 தான் தொடங்கினது. 2004 இவங்க உணவு உடை பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு உதவி செஞ்சுருக்குறாங்க. அப்படியா இருக்குது. அந்த மாதிரி இந்த கொழும்புல வெள்ளம் போட்டிருக்க நேரங்களில் கூட எமது அமைப்பு போயிட்டு உதவி செஞ்சுருக்கு. அவ்வாறான உதவிகள் தான். இப்போ இனி வரும் காலங்களில் இதை கொஞ்சம் விரிவாக்க நினைச்சுள்ளோம். அதுகளை பற்றி தான் இப்போ நாங்கள் கலந்து பேசி கொண்டு போகிறோம். கட்டாயம் அதை இனி வரும் காலங்களில் அதை பற்றி யோசித்து அதுக்கான நலன் விரும்பிகள் எங்களோட இணைஞ்சு கொண்டால் அவங்களோட சேர்ந்து நாங்கள் செய்யலான்னு யோசிக்கிறோம். நிச்சயமாக. அதாவது ஒரு நற்பணி மன்றம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து 25 வருட காலம், அதாவது வெள்ளி விழா காண இருக்க இந்த நற்பணி மன்றத்துல, அதாவது சொல்லுவாங்க ஒரு நீண்ட ரயில் பாதையில கிட்டத்தட்ட எத்தனை மைல் போனாலும் வந்து அதுதான் அது வாழ்க்கை பயணம். அதாவது நற்பணி மன்றமும் சரி, எந்த பயணங்கள் எடுத்தாலும் அந்த நீண்ட பயணத்தில் பயணிக்கணும் என்பது வந்து சாதாரண விடயமே கிடையாது. 25 வருடம் என்பது சாதாரண விடயம் கிடையாது. இந்த அளவு தூரம் நடப்பதுக்கு இந்த மாதிரி நற்பணி மன்றத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு உதவிக்கரங்களா இருந்தவங்களா யார்? ஆரம்பத்தில் நண்பர்களான திரு தேவராஜ், திரு முருகதாஸ், திரு ராபர்ட், திரு ஜெயக்குமார், திரு மரியராஜ், திரு வின்சென்ட் ராவி, திரு ஜெயராஜ் போன்றவர்கள் இன்னும் அமைப்பில் இருக்கிறாங்க. அவங்களோட ஆரம்ப கால அமைப்பாளர்கள். அவர்கள் அமைச்சது தான் இந்த மன்றம். அதன் பிறகு நிறைய உதவிக்கரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. திரு SS சேகர் உதவி செஞ்சுருக்கிறாரு. திரு புவனேஸ்வரன் உதவி செஞ்சுருக்கிறாரு. அவங்க நேரடியாக அரசியல்வாதிகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் இந்த மன்றத்துக்கோ இல்லாட்டி மன்ற சமூகம் சார்ந்த விடயங்களுக்கு உதவிகள் எடுத்து கொடுத்து அப்படியான விடயங்களுக்கு அவங்க உதவிக்கரங்கள் செய்திருக்கிறாங்க. அதன் பிறகு திரு ராபர்ட் அவர்களும் நிறைய நலன் விரும்பிகள உதவிகளுடன் மன்ற சார்ந்து சமூகத்துக்கு உறுப்பினர்களுக்கும் உதவிகளுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி திரு ஞானசேகர் அப்படின்னு நிறைய உறுப்பினர் எங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கான முடிஞ்ச அளவு அவங்களால முடிஞ்ச உதவிகளும் அவங்க இன்னொரு நலன் விரும்பிகள உதவியுடன் சேர்ந்து எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறாங்க. அது நாங்கள் சமூகத்துக்கும் எங்களோட உறுப்பினர்கள் குடும்பத்துக்கும் போய் சேர வேண்டும் இதுதான் எங்களோட ஆசை. நிச்சயமாக. அதாவது நீங்க சொல்லுங்க சரவணனாக்கி, நீங்க ஒரு செயலராகவும் இருந்திருக்க இந்த நற்பணி மன்றத்துல இலங்கையில வந்து முக்கியமாக வந்து இந்த மன்றங்கள் வந்து எப்படி காணப்படுது, அந்த நிலை தாக்கங்கள் எப்படி காணப்படுகிறது, அதுவும் உதவி மனப்பாங்கு புரியக்கூடியவர்களுடைய தாக்கம் எப்படி காணப்படுகிறது இப்போது நிறைய அமைப்புகள் நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் பயணிச்ச மாதிரியும் தெரியல. ஆனால் உண்மைக்கும் செய்கிற அமைப்புகளும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. எங்களை மாதிரி பயணிச்சிருக்கிறாங்க, எங்களை விட நிறைய காரியங்கள் செய்து கொண்டும் போகிறாங்க. ஆனாலும் சில அமைப்புகள் தொடர்ந்து இவ்வளோ 25 வருடம் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டமான இதுவாகவும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய தொடங்கி இடையில ஏதாவது ஒரு குழப்பமாகி அப்படி விட்டுட்டு போய் அது இன்னைக்கும் இல்லாமல் இருக்குது. அப்படியான இதுகளுக்கு சில அமைப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டு போகிற அமைப்புகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் இங்கே ஒற்றுமையும் சமூக சிந்தனை இதில் இருந்தால் இந்த பயணம்
தொடர்ந்து செய்து கொண்டு போகலான்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அதால் எங்களால் முடிஞ்ச உதவிகள் சமூகத்துக்கு செய்யணுன்ற ஒரு நோக்கமாக எங்ககிட்ட எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் கட்டாயமாக கூடி வாழ்ந்தா கோடி நன்மை என்பது போல என்னுடைய அறிமுகம் இதுல நான் சொல்லியிருந்தேன். அதே போல எல்லாரும் கூடி வாழ்ந்து ஒற்றுமையோடு, அதாவது சொந்தங்களை தாண்டி குடும்பங்களை தாண்டி இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நாங்க கை கொடுத்து உதவும்ன்றது வந்து சாதாரண விடயம் கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அந்த உலகம் மாறும். அந்த உலகத்தையும் தாண்டி நிறைய விடயங்கள் மாறக்கூடும். அந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நீங்கள் வந்து இது போன்ற நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும். எதிர்காலத்துல இந்த நம்பிக்கை நற்பணி மன்றத்துல என்னென்ன செய்ய போறீங்க? நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த அனாதையாக விடுபட்ட குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி காரியங்கள் நாட்டில் சில இடங்களில் துப்புரவு இல்லாமல் இருக்கிற இடங்களை சுத்தம் செய்தது, இந்த மர நடுகை, இந்த மாதிரி சூழல் சம்பந்தமான சார்ந்த விஷயங்கள் பார்க்கலாம். சில நலன் விரும்பிகள் எங்களோட என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு வந்தால் அவங்க என்ன முன்வைக்கிறாங்களோ அதை பார்த்து நாங்கள் அவங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி சமூகத்தை சார்ந்த நல்ல விடயங்களை நாங்கள் செய்துட்டு போகலான்றது தான் எங்களோட குறிக்கோள். நலன் விரும்பிகள் இல்லாட்டி எதுவும் உதவி செய்கிற நினைக்கிறவங்க எங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி நட்காரியங்கள் எதுவும் இருந்தால் இந்த மன்றத்தை தொடர்பு ஏற்படுத்தி விடயங்கள் அவர்கள் மூலம் எங்களையும் இணைத்து கொண்டு செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம். நிச்சயமாக. அதாவது வந்து மக்களையும் தாண்டி உறவினர்களையும் தாண்டி நீங்க வந்து உங்களுடைய நற்பணி மன்றத்துல 25ஆம் வருடம் 26வது வருடம் நோட்டி நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா வந்து இது போன்ற சூழல் சார்ந்த விஷயங்களும் இங்க செய்ய தயாராகி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதாவது வந்து ஒருத்தவங்களை வாழ வைக்கணும்னு தாண்டி நம்ம சுற்றுப்புற சூழல், அதாவது இன்றைய காலகட்டங்களில் வந்து கொழும்பு மட்டுமே கிடையாது, உலகளாவிய ரீதியில் பார்க்க போமா இருந்தா வந்து சில இடங்கள் வந்து இன்னும் வந்து வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய மக்கள் ஏழைகளாகவும் வந்து காணப்படுறாங்க. அதாவது ஒருவேளை சாப்பிடக்கூடிய வசதி கூட இல்லாம காணப்படுது. இதுக்கான காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருந்தாலும் வந்து அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் நம்மளை போல தானே, அவங்களும் கடவுளால படைக்கப்பட்ட ஒரு ஜீவன்கள், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றத எண்ணப்பாடும் எண்ணங்களும் எங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து இப்ப கடல் குப்பைகளா இருக்கட்டும், நிறைய இடங்களை பார்க்கக்கூடியதா இருக்கும் இன்றைய காலகட்டங்கள்ல. ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு காரணங்களும் வந்து நாங்களா தான் இருக்கும் முக்கியமாக. ஏனென்றால் வந்து ஒரு குப்பையை வந்து இங்க போட வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க குப்பையை போடக்கூடாது, ஆனா அங்கதான் நாங்க குப்பையை போடுவோம். அது வந்து எங்களுடைய தப்பு, எங்களுடைய பிழையினம்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம், அதாவது மாற்றங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாற்றங்கள் மாற வேண்டும் என்பது வந்து தன்னிடத்தில் எழ வேண்டும். முதலாவது அந்த தன்னிடத்தில் எழும்பின பிறகுதான் வந்து மற்ற சமூகமே வந்து மாறும். அது போன்றுதான் அந்த நற்பணி மன்றங்களை வந்து ஒருவர் அதாவது செயலாளரையும் தாண்டி ஒரு தலைவர் உருவாகும் போது இதெல்லாம் நம்ம செய்வோம். அப்படி செய்யும் போது இது மேல பற்று கொண்டவங்க, சமூகத்தை வாழ வைக்கணும் என்ற அக்கறை கொண்டவங்க வந்து சேருவாங்க. அவங்க சேரும் போது இது போன்ற மக்களிடத்தை வந்து நிறைய உதவிகளை புரிறவங்க மூலமா தான் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு. இது போன்ற நிறைய விஷயங்களை நம்மளுடைய நற்பணி மன்றம், நம்பிக்கை நற்பணி மன்றம் வந்து செய்துட்டு வாரீங்க. இந்த நம்பிக்கை நற்பணி மன்றத்தின் செயலராக நீங்க வேலை செய்துட்டு இருக்கீங்க, ஆரம்பத்துல இருந்தீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கான ஒரு வாழ்க்கைன்னு இருக்கும் இல்லையா, மக்களுக்காக சமூகத்துக்கும் தாண்டி, அதையும் இதையும் எப்படி உங்களோட லைஃப்ல மேனேஜ் பண்றீங்க? சில நேரம் கடினமான விஷயந்தான். நான் தொழிலும் பார்க்கணும். தொழில் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறேன். அப்போ தொழிலையும் சமூகத்தையும் தொழிலையும் மிஸ் பண்ணக்கூடாது. சமூகம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சமூகம், குடும்பம், தொழில், இது மூன்றும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கணும். சில நேரம் தொழிலை விட்டுட்டு போயிட்டு நான் சமூகத்தில் வேலை செஞ்சால் தொழில் இல்லாமல் போயிடும். அதே நேரம் பிள்ளைகளோட வேலைகள் இருக்கிறத விட்டுட்டு நான் போயிட்டு சமூகத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தால் பிள்ளைகளோட விஷயங்கள் செய்யலாம் போயிடும். அது உங்க பக்கத்துல இருக்க உங்களோட சம்மந்தப்பட்ட விடயங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதனால அதை எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணி கொண்டு அதுகளில் டைம்கள் ஒதுக்கி, சில நேரம் கஷ்டமான காரியம், சில நேரம் அந்த நிர்வாகம் பொறுப்பெடுக்கிற நேரம் சில நேரம் கஷ்டம். ஏன்னா அந்த டைம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். சில நேரம் முக்கியமான வீட்டில் விஷயம் ஒன்று இருக்கும், அந்த நேரம் தான் ஒரு பிரமுகரை சந்திக்கணும்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த டைமில் போய் அவங்க சந்திக்கலாட்டி திரும்ப இன்னொரு நேரம் கிடைக்காது. அப்போ இதையும் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கொள்ளணும். யாரையும் கோவிக்கவும் கூடாது. அப்போ அவங்கள கோவிக்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் வேலை சம்பந்தமான ஆஃபீஸ் விஷயமா இருக்கட்டும், அதிலே நாங்கள் மிஸ் பண்ணாமல் எங்களோட வேலைகளையும் சரியாக நாங்கள் செஞ்சுட்டு போகணும். நாங்கள் இது சமூகத்தில் வேலைகளை செய்துட்டு அங்கே ஏதாவது மிஸ்டேக் ஆகுனா எங்களோட வேலை போகிறக்கும்
சான்சஸ் இருக்குது. அப்போ அதுகளே நாங்கள் எப்போதும் அந்த டென்ஷனையும் எடுக்கக்கூடாது. ரெண்டும் நாங்கள் விரும்பி தான் செய்கிறோம். சமூகத்துக்கு நாங்கள் சில சேவைகள் செய்ய விரும்பி தான் செய்கிறோம். அப்போ அதனால் நாங்கள் எப்போதும் நினைக்கணும், நாங்கள் வேலை செய்கிற நேரம் வேலை டைமில் அந்த வேலைக்கு நாங்கள் முதல் உரிமை கொடுக்கணும். அந்த வேலையில் கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் அந்த டைம் போன பிறகு நாங்கள் சமூகத்துக்கு எப்படி நாங்கள் எந்த டைமுகளில் வேலை செய்யலாம். ஒரு சனிக்கிழமை நாளில் வேலைகள் செய்யலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், இல்லாட்டி 5 மணிக்கு பிறகு அந்த மாதிரி டைம்களை ஒதுக்கி இப்போ நிறைய நேரம் இப்போ இந்த வெள்ளி விழா எல்லாம் செய்கிறாங்க. நிறைய நேரம் ஆஃபீஸ் வேலை டைம்லேயும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அதை செய்ய இதை செய்யண்டு. அப்போ அடிக்கடி நாங்கள் சொல்கிறது, இந்த டைமில் சந்திங்க, இந்த டைமில் பேசுவோம், முதல்ல இரவில் பேசுகிறோம். அப்போ அப்படியான காரியங்களை முதல்ல பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த காரியங்களுக்கு செய்ய போவோம். ஏன்னா இல்லாட்டி ஒன்றுமே எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள இல்லாமல் போகும். அப்படியான சூழ்நிலை எல்லா நிர்வாகத்தை எல்லாருக்கும் வந்திருக்கு. நான் அதை கண்டிருக்கேன். அதால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகும். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதனால அது எல்லாத்தையுமே நாங்கள் கலந்து யோசித்து ஒன்றையும் பாதிக்கப்பட முக்கியம். தொழிலும் முக்கியம் எங்களுக்கு வாழ்றதுக்கு. அதே நேரம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் வேணும், குடும்பத்தையும் பார்க்கணும், சமூகத்துக்கு நம்ம விரும்பித்தான் வேலைகள் செய்ய பார்க்கணும். அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் ஈடுபட்டாலும் நம்ம ஆத்ம திருப்திக்கு தான் அதை செய்கிறோம். அப்போ அதுகள்லேயும் நாங்கள் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நாங்கள் பார்க்கணும். அப்போ அப்படியா இருந்தால் இந்த பக்கமும் நாங்கள் கூட நேரம் மெனக்கிடாமல், அதை கூட நேரம் நாங்கள் ஒரு பக்கமே சாஞ்சிருந்தால் ஒரு வேலையும் நடக்காது. அதை தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். அதே போன்று இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுடைய வெள்ளி விழா இன்னும் கொஞ்ச நாள் உங்களுடைய நம்பிக்கை நற்பணி மன்றத்தால காண இருக்குது. இது போன்ற எதிர்காலத்துல மக்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் மக்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்றீங்க. இந்த செயல்கள் சரியான முறையில சரியான மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையுமே கூட. இதற்கும் இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த நிறைய விடயங்களை செய்து பேசினதுக்காக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருக்கு. நாங்கள் குறிப்பிட்ட சில எங்களால் முடிஞ்ச காரியங்கள் தான் செய்துட்டு இருக்கோம். இனியும் பல விடயங்கள் நாங்கள் செய்யணும், அந்த ஒரு ஆசையும் இருக்குது. செய்வோன்னு நினைக்கிறேன். நன்றி.